இந்த உலகத்தில் ஒரு பருக்க சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாமல் வாழ்ந்தவன் லாசரு. ஒரு ஐஸ்வர்யான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஐஸ்வர்யான் செல்வ செழிப்பாக சாப்பிட்டு வாழ்கிறான். ஒரு பருக்க சோறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாமல் கடைசி வரைக்கும் லாசரு வாழ்ந்தாலும் அவன் மரித்த உடனே ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் குறைவின்றி கொடுக்கப்பட்டது. இதே ஐஸ்வர்யவான் தன்னுடைய துன்மார்க்கத்தில் ஜீவித்தது மித்தமாய் அவன் நரகத்திலே கடந்தான். வேகாத அக்கினி மத்தியிலே எனக்கு தாகமாக இருக்குது, ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா என்று ஏங்கினான். இது தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ தெரியணும். அப்போ அந்த வறுமையின் வாழ்க்கையில், அந்த வெறுமையின் வாழ்க்கையில் ஒரு பருக்கை கூட நிம்மதியாக கிடைக்காத சூழ்நிலையும் லாசரு சந்தோஷமாக இருந்தார். ஏன்? அவர் தேவனை அண்டிக் கொண்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை அண்டிக் கொண்டிருக்கீங்க நீங்கள் பாருங்க. அந்த லாசருக்கு அன்னைக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படிங்க தேவ பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் வந்து முகத்தில் ஒரு பிரகாசம் வருது? தேவன் யார் என்று தெரியும். தேவன் அவர்களுக்கென்று எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியும். அதனால தான் அவர்கள் இறங்கி இப்படியாக ஒரு பரலோகம் இருக்கிறது என்பதை உலகத்துக்கு தெரிவிக்கிறார்கள்.